ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: மாதவிடாய் காரணமாக மாணவியை வகுப்பறைக்குள் அனுமதிக்காத தனியார் பள்ளியின் முதல்வரிடம் நேரில் விசாரணை நடந்து வருகிறது. மாதவிடாய் காரணமாக மாணவியை வகுப்பறைக்குள் அனுமதிக்காத தனியார் பள்ளி முதல்வரிடம் காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பூபதி. வணக்கம் பூபதி. கோவையில் இந்த நிகழ்வு நடந்த தனியார் பள்ளி முதல்வருடன் காவல் உதவி கண்காணிப்பாளர் நேரில் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? பள்ளி நிர்வாகம் தரப்பில் எத்தகைய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் கனகதாரா. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவை அருகே உள்ள செங்குட்டுப்பாளையம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் சுவாமி சித்தாபானந்தா மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவி பூப்பு அடைந்துள்ளார். இந்த நிலையில் முதாண்டு தேர்வு நடைபெற்று வருவதால் பள்ளிக்கு சென்ற மாணவியை சீட்டாக கருதி தனியாக படியில் அமர வைத்து 7 மற்றும் 9ஆம் தேதி நடைபெற்ற தேர்வுகளை எழுத வைத்துள்ளார். இதை அறிந்த மாணவியின் தாய் பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டபொழுது முறையான பதில் அளிக்கவில்லை. இதையடுத்து மாணவியின் தாத்தா இன்று தம்பு அவர்கள் இன்று பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்று அளித்துள்ளார். அந்த மனுவில் பள்ளி நிர்வாகத்தின் மீது மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தற்பொழுது செங்குட்டுப்பாளையம் சித்தானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் முதல்வர் ஆனந்தி, பள்ளி கண்காணிப்பாளர் சிவகாமி இருவரிடம் பொள்ளாச்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் கிறிஸ்டி சிங் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக இன்னும் சிறிது நேரத்தில் பதில் வெளியாகும் என்று தெரிகிறது. மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல் உதவி கண்காணிப்பாளர் பள்ளி முதல்வருடன் நேரில் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார். இது குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பூபதி.